வணக்கம். சிவப்பிரகாசம். ஒரு குட்டி கதைங்க. நண்பர்கள் 2 பேரும் தற்செயலா சந்திக்கிறாங்க. சந்திக்கும்போது, "என்னடா பண்ற? ஏது பண்ற?" 2 பேரும் விசாரிக்கும்போது, நான் சும்மா தான்டா இருக்கிறேன். நீ என்ன பண்ற?" "நானும் சும்மா தான் இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. சரி நம்ம ஏதாவது சேர்ந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, ஒரு ஒரு நண்பனுக்கிட்ட இடம் இருக்குது. இன்னொருவர்கிட்ட ஐடியா இருக்குது. ஓகேங்களா? இடம் உள்ள நண்பனும் இவனும் சேர்ந்து சரி நம்ம மாடு வளர்க்கலாம். மாடு வளர்த்து நம்ம பிஸ்னஸில் பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசி முடிவு எடுக்கிறாங்க. சரி நாளைக்கு சந்தைக்கு போகலாம் மாடு வாங்க வாப்பான்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவு எடுத்துன்னு டைம் சொல்லிட்டு போகிறாங்க. மறுநாள் சந்தைக்கு போகிறாங்க. ஒரு நண்பன் தான் வந்தார். இன்னொரு நண்பன் வரல. ஐடியா கொடுத்த நண்பன் வரல. உடனே என்ன பண்ணார், வந்த நண்பன் என்ன பண்ணார், சரி அவர் தான் வரல. நம்ம எடுத்த முயற்சியை கைவிடக்கூடாது. நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு அவர் மாடு வாங்கின்னு போகிறாரு. வீட்டில் இடத்த வச்சுக்கிறாரு. மாடை வளர்த்து மாட்டுக்கு என்னென்ன அவருக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அதோடைய நுணுக்கத்தெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு மாடை எப்படி பண்ணுறது, பராமரிக்கிறது எப்படி என்ன ஏதுன்னு ஒரு மாடு 10 மாடாவது 10 மாடு பண்ணையாகுது. பண்ணையாகி அவர் நல்லா பெரிய லெவலில் ஆகிட்டார். ஓகேங்களா? அப்புறம் தற்செயலாக அந்த நண்பன் ஊர் பக்கமாக போகிறாரு வேலையா. அப்போ தற்செயலாக இந்த ஊரில் நம்ம நண்பன் தானே இருக்கிறான், பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது, விசாரிக்கிறதே ஒரு நண்பன் தான். பார்க்குறாரு. இந்த மாதிரி பேசிக்கிறாங்க. "ஏன்பா வரேன்னு சொல்லிட்டு ஏன் வரல சந்தைக்கு? நான் இப்போ தனியாக போய்ட்டு நான் இப்போ பிஸ்னஸ் நல்ல லெவலில் இருக்கிறேனே" அப்படின்னு சொன்னார். "அதான்ப்பா நீ நல்ல லெவலில் வந்துட்டு, ஆனால் நான் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கிறேன்." இப்படி பேசின்னு இருக்கும்போது, சரி நீ ஏன் வரல சந்தைக்குன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, "இந்த மாதிரி என் ஒய்ஃப் வந்து ஒரு வேளை மாடு வாங்கி மாடு இறந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு இது பண்ணாங்க. எனக்கு உடனே ஓகே வாங்கி நஷ்டமாயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்து இருந்தேன்ப்பா வரல." அப்படி சொன்னதும் சரி பரவாயில்ல உன்னுடைய இது நான் இப்போ பரவாயில்ல நல்ல லெவலில் இருக்கிறேன், எனக்கு பிஸ்னஸ் நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா நீ வேணா மறுபடியும் கூட நீ செய்யத்தானே தனியாக செய்ப்பான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு. அவர் வீட்டுக்கு போயிட்டார். இவர் வீட்டுக்கு வந்துட்டார். திரும்ப இவர் வந்து ஒய்ஃபை பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த மாதிரிம்மா நான் ஃப்ரெண்டு கூட நண்பனாக பார்ட்னராக போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அவர் வந்து இன்றைக்கி வந்து பண்ணையை வச்சு பெரிய லெவலில் பெரிய ஆள் ஆகிட்டாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஒய்ஃபு நான் சொல்கிறாங்க, இப்போவும் சொல்கிறேன் உனக்கு அது சரி வராது, ஒரு வேளை மாடு வாங்கி செத்துச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே தான் சொல்கிறாங்க. ஒரு நண்பர் என்ன பண்ணுறாரு, சரி பரவாயில்ல வாங்கி தான் பார்ப்போமேம்மா, வாங்கி பார்த்து என்ன பண்ணலாம்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு மாடு வாங்குறாரு. மாடு வாங்கி இவரும் வந்து வளர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. திரும்ப இவருக்கு இருந்தாலும் மனசில் ஒரு அரைக்குறை மனசு, வாங்கி பொண்டாட்டி சொன்ன மாதிரி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரைக்குறை மனசோடையே இவர் வந்து செய்கிறாரு. அவர் சொன்ன மாதிரியே செஞ்சு ஆரம்பித்தார். உடனே மாடு செத்துருச்சு. ஓகேங்களா? திரும்ப பொண்டாட்டிக்கிட்ட வராரு. இந்த மாதிரிம்மா மாடு இறந்து போச்சு பற்றியா, நான் அன்றைக்கே சொன்னேனே பற்றியா, என் சொன்ன பேச்சை கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் சொல்கிறாங்க. அப்போ ஓகே. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் பிஸ்னஸோ இல்லை ஏதோ ஒரு காரியம் ஆரம்பிக்கும்போது பாசிட்டிவாக எதுவாக இருந்தாலும் நினைக்கணும். ஓகேங்களா? நம்ம நெகட்டிவாக நினைச்சா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். ஓகேங்களா? அதனால் இதையே அவர் இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து அது எடுத்து மாடு சாகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, என்ன நினச்சின்னு செஞ்சுருந்தாருன்னா நல்லாயிருக்கும். அவர் மனசுலேயும் வந்து இறந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த ஒரு அரைக்குறை மனசோடய செஞ்சாருங்களே அதுதான். அதனால் எந்த விஷயம் எந்த காரியம் செஞ்சாலும் நம்ம பாசிட்டிவோடு செய்வோம். நெகட்டிவாக எதுவுமே நினச்சி செய்யாதுங்க. நன்றி, வணக்கம்.